ஜூலை மாதத்தில் கன்னிராசினருக்கு மாத ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிநாதன் 11ல் இருக்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீக் இந்த புதன் வக்ரம் நிலை பெற்று 10ற்கு போகிறார். கன்னிராசி பெண்களாக இருந்தால் மாமியார் மருமகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதத்தில். 10ல் உங்கள் விரையாதிபதி இருக்காருங்க. தொழிலுக்கோசரம் அதிகமாக எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செஞ்சாதான் தொழில் இந்த மாதம் நல்லா ரன் ஆகும். ஆனால் லாபத்துல எந்த விதமான பங்கமும் ஏற்படாது. லாபஸ்தானத்துல குரு உங்களுக்கு 7 இருக்கிற சனியை பார்க்கறதுனால கண்டக சனியுடைய தாக்கமும் குறைஞ்சிடுங்க. சரிங்களா? நிம்மதியா இருக்கும், அதுல ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஆனா முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க இந்த மாசம். அட்டமாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால கன்னிராசினருடைய தகப்பனாருக்கு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துல மாச ஆரம்பத்துல இருப்பாரு. அதனால வளர்ச்சிங்கிறது தகப்பனார் மூலமா உங்களுக்கு கிடைக்கும், லாபமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சுக்கிர பகவான் மாதத்தின் பிற்பகுதியில 12க்கு கேதுவுடன் இணைவார். பிறகு விரையாதிபதியின் சாரத்திலேயே சஞ்சாரம் பண்ணுவார். ஸோ சுப விரயங்கள் அதிகமா இந்த ஜூலை மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். வண்டி வீடு வாகன பெருக்கம் பொன் பொருள் சேர்க்கை அதெல்லாம் நீங்க செயல்படலாங்க. அதே மாதிரி திருமணம் வரன் முயற்சி பண்றவங்க கண்டிப்பா வரன் பார்க்கறத நிறுத்த வேண்டாம், தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க. சக்சஸ் தான். ஒரு முறைக்கு 2 முறை ஸ்டெப் எடுப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்க. சுகாதிபதி லாபஸ்தானத்துல வலுப்பெற்று இருக்கிறார். லாபாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறார் இந்த மாசத்துல ஆரம்பத்துல. ஸோ உங்களுடைய தாயார் வழி உறவு நல்ல சிறப்பா இருக்கு. தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வீடு வாகனத்துல முன்னேற்றம் உண்டு. புதுசா வீடு கட்டுறதுக்கு நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணலாம். நிலம் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குங்க. உங்களோட மூத்த சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு. இது வரைக்கும் பேச்சுவார்த்தைன்னா இனிமேல் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. 6ல் ராகு இருக்கிறதுனால போட்டி போட்டுட்டு ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த மாசம் சக்சஸ் கிடைக்குங்க. நல்ல எதுவாக இருந்தாலும் சனிக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கங்க. அப்பதான் நீங்க வெற்றியை பெறுவதற்கு தடை இருக்காது. சரிங்களா? சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியில லாபஸ்தானத்துக்கு வந்துருவாருங்க. ஸோ உங்களுடைய சுபவரியங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரத்துக்கும் இந்த மாசம் நல்லாவே இருக்கு. குடும்ப முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக இந்த மாசத்துல இருக்குங்க. இருந்தாலும் மாசத்துல ஆரம்பத்துல 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இருக்கணும். சண்டை சித்திரவுகள் போட்டி பொறாமைகளிலும் மாட்ட வேண்டாம். புதிய வேலைகள் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளிலும் அந்த 3 நாள் கவனமா இருங்க. எல்லாம் நல்லபடியாகவே இந்த வருஷம் முழுக்கும் உங்களுக்கு போகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசமும் சுப செலவுகளோட எஃபோர்ட் அதிகமா போட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். நன்றி. ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.